My dear students, today marginal costing, cost accountancy la marginal costing அப்படினு பார்க்க போறோம். CA இன்டருக்கு உண்டு, CMA இன்டருக்கு உண்டு. Marginal cost னா என்ன? Marginal cost is nothing but the variable cost of one unit or service அப்படினு சொல்றது. அப்ப variable cost of one unit of a product or service, that is called marginal cost. Marginal costing அப்படினா என்ன அப்படினா it is a process by which என்ன பண்ணோம், the variable cost நம்ம distribute பண்ணோம், charge பண்ணோம். எதுக்கு? cost யூனிட்டுக்கு நம்ம charge பண்றோம். எதை? variable cost. அதே சமயத்துல இந்த relevant periodக்கு உண்டான fixed cost in full return பண்றோம். அப்படி பண்றதுக்கு பேரு தான், அந்த processக்கு பேரு தான் marginal costing. So the marginal costing is nothing but it is a process by which the variable costs are charged to cost units and fixed cost attributable to the relevant period is written off in full against contribution. That is called marginal costing. And then PV ratio, it is nothing but the profit volume ratio. It is nothing but the relationship between the contribution and sales. If you want to know the PV ratio, you can deduct, the contribution divided by sales. Contribution sales alla divide பண்ணீங்கன்னா உங்களுக்கு profit volume ratio வந்துரும். And then margin of safety. Margin of safety அப்படினா என்ன அப்படினா உங்களுக்கு accepted level of production, accepted level of sales எவ்வளவு அப்படினு சொல்லி பாப்பீங்க. அதே சமயத்துல break even sales. Break even sales னா என்ன? It is a sales at which there is a no profit no loss. அப்ப என்ன ஆயிடும் உங்களுக்கு, அது இந்த break even salesக்கும் expected level of salesக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு margin of safety அப்படிங்கறத பார்க்கணும். மார்ஜினல் காஸ்டிங்ல நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலாவை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதை என்ன பண்ணணும், சில நேரங்கள்ல உல்டா பண்ணி பார்க்கணும் நீங்க சில இதுல. அது ஏன்னா சில நமக்கு எக்ஸாம்ல என்ன பர்టిక్యులர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன டேட்டாவை நம்ம எடுத்து இந்த ஃபார்முலாவை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ்னா என்ன? டோட்டல் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கணும் இல்லையா? அதுதான் டோட்டல் உங்களுக்கு சேல்ஸ் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சேல்ஸ் அப்படின்னா அப்போ டோட்டல் சேல்ஸ், இப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது என்ன வரும் உங்களுக்கு? டோட்டல் வேரியபிள் காஸ்ட், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் ரெண்டு சேர்ந்தது தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் மார்ஜின். அப்போ நல்லா பாருங்க, இதில் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட், டோட்டல் வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் மார்ஜின் இதெல்லாம் சேர்ந்தது தான் டோட்டல் சேல்ஸ். இது எல்லாத்துக்குமே தெரியும். சப்போஸ் இங்கே நீங்கள் பாருங்கள், இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டும் இந்த ப்ராஃபிட் மார்ஜினும் ரெண்டு சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் காஸ்ட் அக்கௌண்டன்சியில் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கான்ட்ரிபியூஷன் என்ன? கான்ட்ரிபியூஷன் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் மார்ஜின். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் இஃப் த கம்பெனி இஸ் சஸ்டெய்னிங் லாஸ் அப்படின்னு வச்சுங்க, அப்போ கான்ட்ரிபியூஷன் என்ன வரும் அப்படின்னா டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்ல இருந்து லாஸை வந்து லெஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் அதே கான்ட்ரிபியூஷனுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் லாஸ். அப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் மார்ஜின். அப்படி இல்லைன்னா டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் மைனஸ் லாஸ். இதுக்கு தான் கான்ட்ரிபியூஷன். சரி, இந்த கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எப்படி பண்ணணும், கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இதை ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்முலான்னு வச்சுங்க, இது ரெண்டாவது ஃபார்முலான்னு வச்சுங்க. மூணாவது ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா அப்போ சேல்ஸ் மைனஸ், அதாவது டோட்டல் சேல்ஸ், சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். அப்போ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். இது ஒரு ஃபார்முலா. சரி, இதில் இருந்து இப்போ இதையே நம்ம என்ன பண்ணலாம், அப்படி ரிவர்ஸ் பண்ணலாம். இப்போ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். இப்போ நமக்கு வேரியபிள் காஸ்ட் வரணும். இப்போ இந்த மூணு ஃபிகர் நம்மகிட்ட இருக்கு. அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ சேல்ஸ் மைனஸ் கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு வேரியபிள் காஸ்ட். அப்போ நாலாவது ஃபார்முலா சேல்ஸ் மைனஸ் கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டு வேரியபிள் காஸ்ட். அப்போ நல்லா இதை நல்லா பார்த்துங்க. அப்போ சேல்ஸ் மைனஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். சரி, இப்போ இந்த கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு? ஃபிக்ஸட் காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட்டு, அவ்வளோதானே? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வேரியபிள் காஸ்ட் வேணும் அப்படின்னா சேல்ஸ்லேருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணிங்கன்னா வேரியபிள் காஸ்ட் வந்துடும். அதையும் ஒரு தடவை ஒரு ஃபார்முலா வச்சுக்கலாம். அப்போ ஃபார்முலா பாருங்கள், சேல்ஸு மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு minus profit margin.
அப்போ என்ன சேல்ஸு ஃபிக்ஸட் காஸ்ட்டு மைனஸ் ப்ராஃபிட் மார்ஜின் ஈக்குவல் டு வேரியபிள் காஸ்ட்டு. இந்த மாதிரி படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிவி ரேஷியோ என்னன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், பிவி ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கான்ட்ரிபியூஷனுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோம். சேல்ஸ் இன்டூ பிவி ரேஷியோ ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். இது ஒரு ஃபார்முலா. சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். ஓகே, அப்போ நீங்கள் இந்த ஒரு சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 3 ஃபிகர் இருக்குது, இந்த சேல்ஸ் கொடுக்கல, இதை வச்சுக்கிட்டு இப்போ பிவி ரேஷியோ கொடுத்துருக்காங்க, கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, சேல்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதையே அப்படியே வச்சுக்கோங்க. சேல்ஸ் வேணும் நமக்கு, சேல்ஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் அப்படியே வச்சுங்க. கான்ட்ரிபியூஷன் இந்த பிவி ரேஷியோ அங்கே போகும்போது டிவைடட் பை வரும், அப்போ பிவி ரேஷியோ. சரி, இப்போ இந்த ஃபிகர் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, கான்ட்ரிபியூஷன் இருக்குது, பிவி ரேஷியோ வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ பிவி ரேஷியோ ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். அப்போ கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் அப்படின்னா பிவி ரேஷியோ. அப்போ இதை 3 விதமாக நம்ம பார்த்தோம். சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோனா கான்ட்ரிபியூஷன், சேல்ஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை பிவி ரேஷியோ, பிவி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸு. சரி, இப்போ நீங்கள் கான்ட்ரிபியூஷன் நமக்கு என்ன தெரியும், உங்களுக்கு கான்ட்ரிபியூஷனுக்கு என்ன, ப்ராஃபிட்டு ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு இல்லையா. அப்போ நீங்கள் இதை இப்போ என்ன பண்ணலாம், அப்போ பிவி ரேஷியோ ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட்டு. இப்போ லாஸாக இருந்தால் மைனஸ் லாஸ் வரும், அதனால் இப்போ நீங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட் மட்டும் போட்டுங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்டு அப்படின்னாலும் கான்ட்ரிபியூஷன் தான், டிவைடட் பை சேல்ஸு அப்படின்னு நம்ம போடலாம். புரியுங்களா? அப்போ இந்த மாதிரி இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தது பிவி ரேஷியோ ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா உங்களுக்கு 2 தான் பார்த்தோம், என்ன ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் அதையும் சொல்லலாம், இல்லை சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறதும் கான்ட்ரிபியூஷன். அப்போ நீங்கள் இதுக்காக இத்தனை விதமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எக்ஸாமில் கொஷனில் என்ன கொஷின் என்ன ஃபிகர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நம்ம பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா வச்சுட்டு அந்த ஃபிகர் இல்லையே அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கக்கூடாது. அப்போ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு பிவி ரேஷியோ. சரி, இது மட்டும் இல்லை, இந்த பிவி ரேஷியோவில் பாருங்கள் இன்னொன்று எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சேஞ்ச் இன் ப்ராஃபிட் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ் அப்படின்னாலும் பிவி ரேஷியோ. அப்போ பிவி ரேஷியோக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, சேஞ்ச் இன் ப்ராஃபிட். 2 பீரியட் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் சேஞ்ச் ஆகுது, சேல்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை கம்பேர் பண்ணி கம்பேரிட்டிவாக நம்ம எப்படி பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. அப்போ சேஞ்ச் இன் சேல்ஸ் இது சரி, ப்ராஃபிட் தானா, இதை நீங்கள் கான்ட்ரிபியூஷன் வச்சு கூட நீங்கள் போடலாம். சேஞ்ச் இன் கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேஞ்ச் இன் சேல்ஸ், அதையும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் பாருங்கள் 12ல் பிவி ரேஷியோ ஈக்குவல் டு சேஞ்ச் இன் contribution divided by change in sales. Next, break even sales into PV ratio equal to fixed cost. இப்போ fixed cost கொடுத்துருக்காங்க, பிரேக் ஈவன் சேல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பிவி ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். எப்படி, அதுக்கு மாற்றி உல்ட்டா பண்ணி கொடுக்கணும். இல்லை பிரேக் ஈவன் சேல்ஸும் பிவி ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை பிவி ரேஷியோ ஃபிக்ஸட் காஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, பிரேக் ஈவன் சேல்ஸ் எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போ இதை 3 விதமாக இந்த ஃபார்முலா மாற்றலாம். அடுத்தது பாருங்கள் 14th ஃபார்முலாவை நீங்கள் பிரேக் ஈவன் சேல் கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, பிரேக் ஈவன் சேல்ஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் காஸ்ட் divided by PV ratio. சரி, இப்போ PV ratio கண்டுபிடிக்கணும் இருக்கிற ஃபிகரை வச்சுக்கிட்டு. அப்போ என்ன பண்ணுவீங்க, 15th ஃபார்முலாவில் PV ratio equal to fixed cost divided by break even sales. இப்போ break even point in unitsல வேணும். அப்போ யூனிட்ஸில் வேணும் அப்படின்னா என்ன, ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூனிட்டில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு
நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படிங்கிறது எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணால் எப்படிங்கிறது அதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இது என்ன 16th 16th. நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், பிரேக் ஈவன் சேல்ஸில் பிவி ரேஷியோ அப்படின்னா அப்போ பிரேக் ஈவன் சேல்ஸ் into PV ratio equal to fixed cost அப்படின்னு பார்த்தோம். இப்போ break even the margin of safety into PV ratio அப்படின்னா என்ன அப்படின்னா equal to profit. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் வரும். அப்போ கான்ட்ரிபியூஷன் வரணும் என்ன பண்ணோம், பிரேக் ஈவன் சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ ப்ளஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்ட்டு பிவி ரேஷியோ ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்துடும். அப்போ நீங்கள் பாருங்கள், பிரேக் ஈவன் சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோனா ஃபிக்ஸட் காஸ்ட், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்ட்டு பிவி ரேஷியோனா ப்ராஃபிட், கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன, ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். அப்போ கான்ட்ரிபியூஷன் நமக்கு வேணும். அப்போ கான்ட்ரிபியூஷன் நம்ம எப்படி பண்ணலாம், அதை அப்படியே எழுதிங்க, பிரேக் ஈவன் சேல்ஸ் into PV ratio plus margin of safety into PV ratio equal to contribution. Contribution அங்கிறது வேற என்ன, fixed cost plus profit ரெண்டையும் எழுதணும். அப்போ contribution. டோட்டல் சேல்ஸ் எப்படி வரும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, பிரேக் ஈவன் சேல்ஸு அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் சேல்ஸ் வந்துடும். அப்போ 20ல் பாருங்கள், பிரேக் ஈவன் சேல்ஸு ப்ளஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரேஷியோ. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு என்ன, டோட்டல் சேல்ஸிலிருந்து பிரேக் ஈவன் சேல்ஸை கழிச்சிட்டிங்கன்னா வரும், அதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ டோட்டல் சேல்ஸ் மைனஸ் பிரேக் ஈவன் சேல்ஸ் பை டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரேஷியோ. ப்ராஃபிட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான், என்ன கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா, அதாவது கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது சேல்ஸ் இன்ட்டு பிவி ரேஷியோ தான் கான்ட்ரிபியூஷன். அந்த கான்ட்ரிபியூஷனில் இருந்து ஃபிக்ஸட் காஸ்ட்டை கழிச்சிட்டிங்கன்னா ப்ராஃபிட் அப்படியும் பார்க்கலாம். இன்னொன்று மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இன்ட்டு பிவி ரேஷியோ அப்படின்னாலும் ப்ராஃபிட், அதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பட் த பிவி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இட் மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன்டேஜ். அப்போ அதனால் என்ன பண்ணுவோம்னா, இட் மஸ்ட் பி மல்டிப்ளைட் இன்ட்டு 100 அப்படின்னு போனீங்கன்னா வி ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் இன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடலாம்.